ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து தட்டைப்பயிறு சேர்த்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நைட்டே ஊற வச்ச தட்டைப்பயிரை, அந்த ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு தட்டைப்பயிறு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே உப்பு சேர்த்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு ரொம்ப இது பண்ணிட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ மசாலா பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 2 தக்காளி 2 வெங்காயம் 2 சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் தக்காளி அதிகமாக சேர்த்துறாங்க, ஏன்னா புளி வேறு சேர்ப்போம். அதனால் வந்து ஓரளவுக்கு பாதி வதங்கி வரட்டும். அப்புறம் மறுபடியும் நம்ம கொதிக்க வைக்க தான் போகிறோம். அதனால் ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த டைம்லலாம் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், மசாலா வந்து கருகிரும். இப்போ வந்து தேங்காய் அரை மூடியை வந்து துருவி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சைடில் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சட்டி நீங்கள் எது பண்ணாலும் மஞ்சட்டியில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு இது பண்ணாலும் மஞ்சட்டியில் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மஞ்சட்டியில் தான் வந்து பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக கட் பண்ணாமல் 2 நான் சும்மா கத்தி வச்சு 4 அப்படியே வந்து கீறி வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. இது கூட மசாலா புளியெல்லாம் ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கத்திரிக்காய் நல்லா தனித்தனியாக குழஞ்சி ஒரு மாதிரி தனித்தனியாக போயிடும். கத்திரிக்காய் வந்து ஒரு 3/4 வேக்காட்டில் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். அப்போ தான் வந்து கத்திரிக்காய் முழுசாக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் நாம் தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோன்னே அந்த பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். உப்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் மேக்ஸிமம் எது சான்ஸ் கிடைக்குமோ அதுலலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துருவேன். இப்போ நல்லா சிம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கத்திரிக்காய் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம்ல அதையும் சேர்த்துட்டு, இப்போ நம்ம தட்டைப்பயிறு வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம நைட்டிருந்து ஊறின தண்ணியை வந்து வடிச்சிட்டு புது தண்ணி தான் ஊற்றணும். அதனால் அந்த தண்ணியோடவே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போயும் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் புளிக்குழம்பு வந்து சிம்லேயே கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மஞ்சட்டியில் அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேறு எப்படிலாம் வந்து புளிக்குழம்பு வைப்பீங்க ரொம்ப சிம்பிளாக, அப்படி அது மாதிரி வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.